ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சபாயா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்லி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. நான் போடுற புது டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ். நல்லி எலும்புனாலே எல்லாத்துக்குமே பிடிக்கும். அதை வச்சு ஒரு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. நல்லி, இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். இது நல்லா வெந்தால் தான் அது கடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய ஆனியன், ஒரு சின்ன தக்காளி, கொத்தமல்லி, புதினா, அப்புறம் கரம் மசாலா தூள், மிளகாய்த்தூள், உப்பு, கறி மசாலா தூள் எல்லாம் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நல்லிலேயே நம்ம சேர்த்துருக்கோம் உப்பு. இப்போது ஒரு பேனில் ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணிவிட்டு அதில் காஞ்ச மிளகா சேர்த்து ஹீட் ஆனதும் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா குக் ஆகணும். அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா மசிகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது பெப்பர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. பெப்பர் சேர்க்குறனால வாசனை நல்லாயிருக்கும். இப்போது தக்காளி மசியும் போதே கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தக்காளியை நல்லா மசியணும். இந்த மாதிரி நசுக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக சேர்த்தா போதும். வெங்காயம் தக்காளி நிறையா சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாவெல்லாம் சேர்த்துக்கோங்க. அந்த பெப்பர் கூட கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து கூட நீங்கள் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கிரேவி ஃபுல்லாக ரெடி ஆனதும் அந்த வெங்காயம் தக்காளி உங்களுக்கு ஃபுல்லாக தெரியாத மாதிரி ஆகிடும். இப்போ ஆயில் பிரிஞ்சு வந்ததும் நம்ம வேக வச்சுருந்த நல்லியை சேர்த்துக்கோங்க. குழந்தைங்கள்லாம் இந்த எலும்பு ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஸோ இது ஹெல்த்தியும் கூட. ஸோ இந்த மாதிரி கிரேவியாக செஞ்சால் கூட லைக் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி நல்லியில் நம்ம குழம்பு தான் செஞ்சுருப்போம். இந்த மாதிரி கிரேவியாக செய்யும்போது நல்லாயிருக்கும். ரசம், சாம்பாருக்கெலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா சுருள வைக்கணும். இது கிரேவி மாதிரி நல்லா சுருண்டு வரணும். அந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா சுருண்டு வருது. அந்த ஆயில் எல்லாமே மேலே பிரிஞ்சு வருது. உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் முதல்ல எவ்வளோ தண்ணி இருந்தது, இப்போ நல்லா வற்றி வந்திருக்கு. உங்களுக்கு கொஞ்சம் இது மாதிரி வேணும்னா நீங்கள் ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல் ட்ரையான வேணும்னா நல்லா வற்ற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வற்றிருச்சு. நம்ம சூப்பரான டேஸ்டியான நல்லி கிரேவி ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.